வணக்கம் மொட்டைப்பட்ட நேயர்களே. ரொம்ப டல்லாக சொல்லணும்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி விடுதலை பார்ட் 2 FDFS மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே, ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஆன்லைன் ஸ்டோரி விடுதலை பார்ட் 2 ஆன்லைன் ஸ்டோரி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதில் 70% ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லிடுறாங்க, 30% தான் பேலன்ஸ் அந்த கதை. என்னென்னா விஜய் சேதுபதி சார் மாட்டிக்கிறாரு. அவர் இன்னொரு கேம்புக்கு ஷிப் பண்ணுறாங்க. அந்த மேலே இருக்க மலை மேலே இருக்க கேம்ப்லேருந்து ஷிப் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காடு வழியாக போகும்போது ஜீப் ஆக்சிடெண்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நடந்தே போயிடலாம், கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பட்சத்தில் நடந்தே போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னாலும் சேத்தன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஓசின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவர் ஒரு பள்ளத்தில் விழும்போது நம்ம விஜய் சேதுபதி சார் காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றின உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு இவர் மேலே பாவம் தர மாதிரி ஆகிடுதுங்களா. அதுக்கப்புறம் அவங்க டீம் இவரை சுற்றி வளைச்சி காப்பாற்றி கூட்டின்னு போயிடுறாங்க. விஜய் சேதுபதி சாரை காப்பாற்றி கூட்டின்னு போனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, மேலே சீஃப் செக்ரட்டரி லெவலில் ப்ரெஷர் ஆகி, இல்லை நம்ம பிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு தலைவர்கிட்டே சொல்லிட்டோம், ஸோ அதனால் பிடிச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம தமிழ் சாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த டானாகாரன் தமிழ் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் தலைமையில் ஒரு டீம் போய், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாரை பிடிச்சாங்களா பிடிக்கலையா, இந்த டீமில் இருக்கக்கூடிய சூரிய சார் என்ன பண்ணார் அப்படின்றது தான் கிளைமேக்ஸு. ஒரு மாதிரி தானே இருக்குது, அப்படி தான் எனக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் தெரிஞ்சுங்க இது எப்படி போயிருக்கோம் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீன் பிளே என்னென்னா சிம்பிள், முடிஞ்சிச்சு. விஜய் சேதுபதி சார் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி ஷிப் பண்ணுறாங்க. திருப்பி இன்னொரு பட்டாலியன் டீம் உங்களை பிடிக்கிறாங்களா, இல்லை தேடுறாங்களா, இல்லை விட்டுறாங்களா அப்படின்றது தான் கதை, கிளைமேக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இன்பிட்வீன் என்ன நடக்குதுன்னா, விஜய் சேதுபதி சார் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விக்ரம் வேதா மாதிரி எப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருப்பார் தெரியுங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டைல்லே கதை சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே எப்படின்னா, ஆளாளுக்கு தேட்டரில் இந்த பக்கம் பார்க்குற சொந்த கதையை ஒருத்தன் பேசுகிறான், இன்னொருத்தர் சோக கதையை பேசுகிறான், இன்னொருத்தர் என்னடா இது ஆஃபீஸ்க்கு பர்மிஷன் கிடைக்காம வந்துட்டேன், ஆஃபீஸாக போயிருக்கலாமன்றான். அப்படி இப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறோம். ஏன்னா படம் 3 மணி நேரம் டோட்டலாக, ஆல்மோஸ்ட் 3 மணி நேரத்துக்கு 8 நிமிஷம் கம்மி. சரிங்களா? இப்படி இருக்கும்போது படம் என்ன மாதிரி திரைக்கதையில் இருக்கணும், எங்கேயுமே கைத்தட்டுற மாதிரி காட்சிகள் இல்லை, எங்கேயுமே விசில் அடிக்கிற மாதிரி காட்சிகள் இல்லை, எங்கேயுமே சிரிக்கிற மாதிரியும் காட்சிகள் இல்லை. அப்புறம் ஏன்டா இப்போ உட்காந்துன்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது, FDFS ரிவ்யூ பண்ணணுன்னு போய் உட்காந்துட்டேன். இதுதான் நடந்தது. சரிங்களா? திரைக்கதை ரொம்ப வெற்றிமாறன் சார் படமான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் தெரியும், வெற்றிமாறன் சார் இதுவரையும் அவர் எடுத்ததுலேயே ஃபஸ்ட்டு ஒரு மொக்க படம்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஒரே ஒரு மொக்க படம் தான், ஃபஸ்ட்டு இல்லை, ஒரே ஒரு மொக்க படம் தான். அவர் எடுத்த படம் எல்லாமே சூப்பர். விடுதலை பார்ட் 1 இந்த படம் பக்கத்தில் கூட நிற்காது, அப்படி எடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா நல்ல ஒரு விஷயம் இது. வெற்றிமாறன் சாருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா இயக்குநர்களுக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போது சில படங்கள் பார்த்துருப்போம், அதாவது எதுக்கு எடுத்தாலும் அந்த என்ன சொல்கிறது, அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. எப்போ பார்த்தாலும் இப்படியே இப்படின்னா இப்படியே தான் படம் எடுத்துன்னு இருப்பீங்களா? உடனே கேட்பீங்க எல்லாம் ஃபுல்லாக மாறிச்சான்னு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்த நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? அது ஆகவே ஆகாது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று இதில் சொல்ல வராங்க, இன்னொன்று சொல்ல வராரா என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஆயுதமேந்தி போராட சொல்கிறாரா? சரிங்களா? எப்போவுமே ஒன்று ஆயுதமேந்தி போராட சொல்கிறாரா, ஒன்று. ரெண்டாவது, இல்லை ஆயுதமேந்தி போராட்டம் சரின்னு சொல்ல வராரா, இல்லை தப்புன்னு சொல்ல வராரா, அதுவே இந்த படத்தில் தெளிவாக சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாத்மா காந்தி ஆகட்டும், அண்ணல் அம்பேத்கர் ஆகட்டும், இவங்களாம் எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா, அகிம்சா வழியிலையும் படிப்பாளி தான் வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கும் ஆயுதமேந்தி போராடின சுபாஷ் சந்திர போஸ் சார் அவரும் தலைவர் தான். சரிங்களா? அவரும் சுதந்திர போராட்டத்துக்கு பெருசாக வித்துட்டவர், பெருசாக வழிவகுத்தவர். ஆனால் அவரோட மறைவு கூட எங்கே என்னாச்சுன்னு கூட தெரியல. இன்றைக்கி ஆனால் அம்பேத்கருக்கு தான் உலகம் ஃபுல்லாக செல்ல இருக்குது. இன்றைக்கி மகாத்மா காந்திக்கு தான் இந்தியா ஃபுல்லாக செல்ல இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரூபா நோட்டில் மகாத்மா காந்தி ஃபோட்டோ தான் இருக்குது. ஆனால் ஆயுதமேந்தி போராடினா சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய ஃபோட்டோ எங்கேயுமே கிடையாது. அவரோட சிலை அவ்வளோ பெரிய, அதாவது இவங்களுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு சொல்ல வரேன். இதுலேருந்து என்ன ஒரு விஷயம்னா, அகிம்சை வழி படிப்பு, இது மட்டும்தான் வெற்றி தருமே தவிர, சரியான தீர்வு தருமே தவிர, ஆயுதமேந்தி போராட்டம்ன்றது தவறான ஒன்று. அது இந்த படத்தில் ஊக்குவிக்கிறாங்களா,
இல்லை தவறுன்னு சொல்ல வராங்களா, எதுவுமே சொல்லலை. ஒரு மாதிரி முடிச்சு எல்லாமே அப்படியே தேட்டர்லேயே பார்க்குறேன், யாருமே இது நல்லா இருந்து நல்லா இல்லை கிளாப்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இது பண்ணிவிட்டு என்னடா வந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதாவது எடுக்கிறீங்களா அழகாக இப்போ ஆடுகளம்லாம் பார்த்துருப்பீங்க, கருத்தே இருக்காது, என்டர்டெயின்மெண்ட் படம். ஒரு கருத்துன்னா அதில் என்டர்டெயின்மெண்ட்லேயே கருத்து சொல்லியிருப்பீங்க, நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இதே வெற்றிமாறன் சார். இன்னும் சில படங்களாக இருக்கும் ஒன்லி கருத்து சொல்கிற மாதிரி சில படம் வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போது ஏன் அடச்சனை கூட பார்த்தீங்கன்னா அதுலேயே கருத்தும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு ஒரு சமுதாயத்தோட, அதாவது ஒரு பகுதி வாழ் மக்களுடைய நேச்சர் ஆஃப் லைஃப் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் எத்தனை கிளாப்ஸ் இருக்கும், எவ்வளோ விசில் இருக்கும், அந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது இதில். உண்மையிலே சொல்கிறேன், முதல் முறையாக வெற்றிமாறன் சார் மேலே ஒரு பகிரங்க நல்லா இல்லைன்ற ஒரு படத்துக்கு நான் சொல்கிறேன். சீரியஸாக ஏன் தான் போகணும்னு ஆகிப்போச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் அப்படின்னு சொல்ல போனால் உண்மையிலே யாரோட ஆக்டிங்கும் குறைலாம் சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி சார் ஆரம்பிச்சு மஞ்சு வாரியர் மேடம்லேருந்து கிஷோர்லேருந்து சூரியலேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் அந்த படத்தில் 9 டேரக்டர் நடிச்சிருக்காங்க. மாயாண்டி குடும்பத்தாரில் 10 டேரக்டர் நினைக்கிறேன், இதில் 9 டேரக்டர். மேபி இன்னும் 1-2 யாரும் இருப்பாங்களா தெரியல. நான் நோட் பண்ண வரையும் 9 டேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை. அதாவது நிறைய பேர் எல்லாருமே தெரியுமே, ஜிவிஎம் சார்லேருந்து ராஜமானன் சார்லேருந்து இவர் நம்ம பாலாஜி சக்திவேல் சார், நம்ம டானாக்காரன் தமிழ், இன்னும் சிட்டிசன் படத்தை டேரக்டர் சர்வ சுப்பியா, அப்படியே லிஸ்ட்டே போயிட்டுருக்கு. சரி, அது விடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேமரா. உண்மையிலே சொல்ல போனால் வெற்றிமாறன் சார் படத்தில் கேமரா நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா இவங்களாம் பாலு மகேந்திரா சாரோட பற்ற, சரிங்களா, அவரோட சிஷ்ய பிள்ளைங்கன்னா. ஸோ அந்த வழியில் தான் இருக்கும். அதெல்லாம் குறையே கிடையாதுன்னு வச்சுங்களேன். கேமராலாம் நல்லா இருக்குது, நடிப்புகள் நல்லா இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அது எல்லாமே, அது வெற்றிமாறன் சார் படத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு தான் நேச்சுரலாக எல்லாமே நல்லா இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. முக்கியமானது ஸ்க்ரீன் பிளேயில் படம் அவுட்டு, சரிங்களா. இதுக்கடுத்து இசை. விடுதலை பார்ட் 1 அருமையான 2 பாட்டு செம்மையாக இருக்கும், சரிங்களா. பாட்டும் நல்லாயிருக்கும், மியூசிக்கும் சூப்பராக பிச்சு இருந்தார் நம்ம ராஜா சார். ஆனால் இது எப்படி வேணும்னு பண்ண மாதிரி இருந்தது. இது ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. பாடலும் மனசில் நிற்கல, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பெருசாக இல்லை, இப்படி தான் சொல்லி ஆகணும் உண்மை, சரிங்களா. இதுக்கடுத்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரியே திருப்பி இந்த கருத்து சொல்கிறேன், இந்த மாதிரி இது அதுன்னு குற்றச்சாட்டு வச்சு என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ வாழைன்னு ஒரு படம் சமீபத்தில் இதே மாதிரி ஜோனல் தான். அதாவது எப்படின்னா ஒரு ரியல் லைஃப் மாதிரின்னு வச்சுங்களேன், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தழுவின படம். உண்மையிலே அதாவது அதில் ஏதாவது இது என்ன சொல்லுவாங்க, ஒடுக்கப்பட்ட இது பண்ணோம்னா அதில் கூடவே ஒரு சிரிக்கிற சீனில் சிரிக்க வச்சார், கைத்தட்ட சீனில் கைத்தட்ட வச்சார், அழுகிற சீனில் அழுக வச்சார். இதாங்க படம்னா. அதாவது அங்கே யார் ஹீரோலாம் கிடையாது, ஒரு சின்ன பையன் அவர் என்ன 10 வயசுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அவர் ஒரு ஹீரோவை வச்சு பார்த்துட்டு வரும், சரிங்களா. அதாவது கேட்டால் 500 கோடி 600 கோடி பிரம்மாண்டம்லாம் கேட்கல, வெறும் 5 கோடி 6 கோடியில் வாழை மாதிரி படம் எடுத்தால் கூட மக்கள் கைத்தட்டி ரசித்து பார்க்க தயாராக இருக்காங்க. கருத்தை சொல்லுங்கள், வேணாம் சொல்லலை. கூடவே சினிமான்னா என்ன, குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் இருந்தே ஆகணும். பொழுதுபோக்கு தான் சினிமா. அதில் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை தூக்கி போட்டு வெறும் கருத்தை மட்டும் வச்சிங்கன்னா யாரும் பார்க்க வர மாட்டாங்க, தேட்டர் பக்கம் கூட தலை வச்சு போட மாட்டாங்க. ஸோ அதான் பழைய மாவு அதெல்லாம் அரைக்கிறத விடுங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு சாபக்கேடானு தெரியலங்க. பார்ட் 2 அப்படின்னு எந்த படம் வந்தாலும் பெருசாகவே கிடையாது. நம்ம சொர்பம் 1 நல்ல சக்கப்போடு போட்டது, செகண்ட் பார்ட்டு படம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். ஏன்னா அப்படியே அந்த ஸ்டோரி எப்படி அதுலேருந்தே தொடர்ச்சி வர மாதிரி. மற்றதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு அது ஹிட் ஆச்சுன்றதுக்கு அப்புறம் தான் செகண்ட் விடுவாங்க. இது அப்படி இல்லை, கண்டினியூவாக. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் கருத்து சொன்னாலும் படம் ஓடாது. இது ஒன்றும் இல்லை, கேஜிஎஃப் புஷ்பா இத்தனைக்கும் தமிழே கிடையாது, அதர் லாங்குவேஜ். பட் இங்கே தமிழ்நாட்டில் நல்லா ஓடிச்சு. என்ன ரீசன்னா இத்தனைக்கும் கேங்ஸ்டர், அதாவது ஒரு குற்றவாளியை பற்றி தான் கதை. அது குற்றவாளியை பற்றி படமே நல்லா ஒரு விஷயம் என்னென்னா இங்கே மக்கள் யாரும் கருத்து கேட்கல. ஏன்னா அதான் நான் தான் போன ரிவ்யூவில் சொல்லிட்டேனே, 1ஆம் கிளாஸ் ஆரம்பித்து பாடியில் போகிற வரைக்கும் கருத்து அப்புறம் அட்வைஸ் இதை கேட்டே மனுஷன் வாழ்கிறான். போய் உட்கார 3 மணி நேரம் ஏதோ கை தட்டி விசிலடிக்கிற மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு தான் கேட்குறான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி படம் டோட்டலாக 100க்கு 20 மார்க் கொடுக்கலாம். விடுதலை 2 ரிஸ்க் எடுத்து போய் பார்க்குறவங்களும் பாருங்கள், தடுக்க மாட்டேன். நன்றி, வணக்கம்.